ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். மீனா அவங்க அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. வேலைக்கான பணத்தை பற்றி அவங்க வீட்டில் பேசியாச்சுன்னு கேட்குறாரு அவங்க அப்பா. அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். அவர் பணத்தை பற்றி வீட்டில் எதுவும் பேசலை. எப்போ அவருக்கு வேலை கிடைக்குமோ அப்போ அவருக்கு கிடைக்கட்டும், இதை பற்றி இனி அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு மீனா வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்து மயில் வேலை செய்கிற ஹோட்டலுக்கு மளிகை சாமான்களை டெலிவரி செய்ய செந்தில் வந்திருக்காரு. அவரை பார்த்து மயில் ஓடி ஒளியிறாங்க. அவர் கொண்டு வந்த மளிகை சாமான்களை எடுத்து வைக்க சொல்கிறாங்க. செந்தில் போகிற வர வெயிட் பண்ணிவிட்டு மளிகை சாமான்களை எடுத்து வைக்க போகிறாங்க. எங்கம்மா உன்னுடைய யூனிஃபார்ம், அதை போய் போட்டுட்டு வந்துட்டு மேனேஜர் திட்டி திறத்துறாரு. யூனிஃபார்ம் போட அந்த ரூமுக்கு போக அங்கே செந்தில் ஃபோன் பேசிட்டு நிற்கிறாரு. என்ன நீ இங்கன்ட்டு செந்தில் ஷாக்காக கேட்க, என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு கிளையண்ட்டை பார்க்க வந்தோம், அவள் தான் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொன்னாய் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிக்கிறாங்க மயில். அடுத்து கதிர் கூட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போக ராஜை மீன் அழகாக ரெடி பண்ணுறாங்க. இந்த டைமில் கோமதி அங்கே வந்துடுறாங்க. ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்கடின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் கதிரும் வந்ததும் ரெண்டு பேரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேரேஜ் ஹாலில் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு பொண்ணுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. கதிர் தன்னோட வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு என்கிட்ட சொன்னானோ நீங்கள் அப்படியே இருக்கீங்கன்னு ராஜிக்கிட்ட கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க.